தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி நண்பர்களுக்கு தனது ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் 5ஆம் பாவகத்தில் அமர்ந்து 5ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை தனது ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவானுக்கு 4ஆம் பார்வையால் கிடைப்பதன் மூலம் அமையப்பெறுகின்ற அதி உன்னதமான ராஜ யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற வேண்டும். ஏனென்றால் கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவர் 5ஆம் பாவகம். நீங்க கொடுத்த வாக்கு, அதே போல உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றம், உங்களுடைய குடும்பத்துடைய ஒரு நிலைப்பாடு, உங்களுடைய உறவு முறைகளுடைய நிலைப்பாடு, சமூகத்தில் 4 பேருக்கு முன்னாடி நம்மளுடைய கௌரவத்தை நிலநாட்டக்கூடியவர் 5ஆம் பாவகாதிபதி. இந்த 5ஆம் பாவகாதிபதி எப்பொழுதெல்லாம் பலம் பெறுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய மரியாதைகள் கூடும், தன்னுடைய மதிப்புகள் கூடும், தனக்கான வளர்ச்சிகள் சரியான முறையில் அமையும். இந்த சமூகத்துல 4 பேருக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த அந்தஸ்துல எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் ஒருத்தர் வாழ வேண்டும் என்றால் 5ஆம் பாவகாதிபதி பலம் பெற வேண்டும். இந்த தருணத்துல பாருங்க, 5ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகமாகிய மகரமனையில் உச்சம் பெறுகின்றார். இந்த ஒரு கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை சரியாக 39 நாட்கள். இந்த 39 நாட்கள் முழுமையாக நீங்க பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கை, ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை, நீங்க வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை. இதுவரையும் நீங்க உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் நம்ம சாதிக்கணும், இப்படிதான் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மனசுக்குள்ள இருந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் இருந்து உருவாக்குவீங்க, ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு கால அமைப்பு சரியாக 39 நாள். இந்த 39 நாள் முழுமையா உங்க வாழ்க்கையில பயன்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு லட்சியங்களையும் நீங்க அடைவீங்க. இந்த ஒரு காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக நம்ம கணிக்கிறோம். ஆக இந்த ஒரு அற்புதமான தருணத்துல தங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் 5ஆம் பாவகத்துல செயல்படுகிறார். இந்த 5ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானுடைய பார்வையும், அதே போல தங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தையும் 3ஆம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பாவகத்தில் மூல திரிகோண மனையில் அமர்ந்து அவருடைய பார்வையில் உங்க ராசிக்கு அதிபதியை தொடர்பு கொள்கிறார். இந்த கால அமைப்பு உங்க வாழ்க்கையில மிக அற்புதமான முறையில தொழில் சார்ந்த வளர்ச்சிகளை உருவாக்கும், முன்னேற்றங்கள் சார்ந்த வளர்ச்சிகள் உருவாக்கும். தன்னுடைய பாக்கியஸ்தானம் சிறப்பாக செயல்படும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த தருணத்துல பாருங்க, செவ்வாய் பகவான் 2ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று தனது 4ஆம் பார்வையாக குரு பகவானையும், தனது 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 8ஆம் பாவகத்தையும், தனது 8ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்தையும் அற்புதமான முறையில பார்க்கின்றார். இந்த கால அமைப்பு மிக அருமையான முறையில வளர்ச்சிகளை உருவாக்கும், திடீர் மாற்றங்களை கொடுக்கும். இந்த ஒரு அமைப்பு உங்க வாழ்க்கையில தொழில் சார்ந்து பலவிதமான முயற்சிகளை நீங்க கையாளுவீங்க. இதுவரையும் எவ்வளவோ நாள் நாங்கள் போராடிட்டேங்க, எங்களுடைய தொழிலை சரி பண்ணி கொண்டு வர முடியல, யாருக்காகவும் நான் பார்த்தீங்கன்னா கலங்கி நின்னதில்லை, இன்னைக்கு என் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நான் ஜெயிச்சா என்னுடைய கூட இருக்கிற அனைத்தும் ஜெயிச்ச மாதிரி, அனைவரும் ஜெயிச்ச மாதிரி, நான் தோத்தா என்னை நம்பியிருக்கிற 10 குடும்பங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். எனக்காக நான் வளரலினாலும்
என்னை நம்பினவங்களுக்கோசரமாவது நான் வளர்ந்து காமிச்சிடணும், நான் கெட்டு போனா கூட என்னை நம்பி வந்தவங்க பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படின்னு சக ஊழியர்களுக்கு, தன் கூட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு, சுயதொழில் செய்யக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸினுடைய ஒரு வளர்ச்சி எதிர்காலம் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு கலங்கி நிற்கக்கூடியவங்க நீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு சரிவு, 7 சனி எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சதோ சராசரி ஒரு 8 வருஷ காலகட்டமா உங்க வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் நீங்க கொண்டு வர முடியல. திறமையா பல பேர் பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு எப்படி உங்களால் இவ்வளோ ஒரு அழகா ஒரு தொழிலை நிர்வாகம் பண்ண முடியுது, ஒரு ஆளுங்களை வேலை வாங்க முடியுது, ஒரு ஆளுங்களை செதற விடாம ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வர ஆளுங்க நாளைக்கே ஓடிடுறாங்க, ஆனா உங்ககிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ அந்யோன்யமா அன்பு சகோதரர் போல உங்க வேலையாட்கள் உங்ககிட்ட பழகுறாங்களே, எப்படி இதனுடைய சூட்சமம் தான் என்ன அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய தொழில் முறையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களை நிர்வாகம் பண்ணி ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கை கடந்த 8 வருஷ காலகட்டமா ஒரு கல்லு பட்டா தேன்கூடு எப்படி செதறி போகுமோ அப்படி ஆளுங்க செதறி போயிட்டாங்க. சரியான முறையில கூட இருந்தவங்களே நமக்கு ஒரு பகை உணர்ச்சியோட செயல்பட்டதுனால தனக்கு பின்னால் நடந்த சதி வலையில எல்லாமே இன்னைக்கு செதற விட்டுட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நிர்கதியா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதே போல பார்ட்னர் வகையில கருத்து வேறுபாடு, இந்த பார்ட்னர் வகையில வந்த ஒரு பிரச்சனைகள் பெரிய லெவல்ல போதாகரமா மாறி இன்னைக்கு தொழில் முறையை விட்டுட்டு நீங்க விலகுற சூழ்நிலை உருவாயிருச்சு. இன்னைக்கு அதனால வந்த கடன், அதனால வந்த மன உளைச்சல், இன்னைக்கு பல நாள் நீங்க நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு நீங்க சாப்பிட முடியாம உங்களுடைய உடம்பையும் கெடுத்து உங்களுடைய மனசுக்குள்ளேயும் வலிகளை வச்சு இன்னைக்கு வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு கோவில்ல போய் சரண்டர் அடைஞ்சிடலாமா, ஒரு ஆசிரமத்துல சேர்ந்துடலாமா, எங்கேயாவது கண்ணுக்கு காணாத தூரத்துக்கு போயிடலாமான்னு நிலைக்கு போனவங்க பல பேர். இந்த நேரத்துல கவலைகள் வேண்டாம். நீங்க எந்த இடத்துல தோத்தீங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டு நின்னீங்களோ, எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவானுக்கு கிடைக்குது. செவ்வாய் பகவான் 5ஆம் பாவகாதிபதி, கௌரவத்தை காப்பாற்றப்படக்கூடிய கிரகம். அவர் உங்களுடைய 2ஆம் பாவகத்தில் மகர மனையில் அவரது உச்ச மனையில் உச்சம் பெற்று 100% பலம் பெறுகின்றார். இந்த 100% பலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தனுசு ராசி நண்பர்களே, 12 வருடங்களுக்கு ஒரு முறையே குரு பகவான் இந்த ஸ்தானத்தில் 5ஆம் பாவகத்தில் சம்பந்தம் பெறுவார். அதை தாண்டி 27 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் சம்பந்தப்படுவார். அதே போல பல மாதங்களுக்கு ஒரு முறையே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார். ஆக இந்த அமைப்பு உங்களுக்கு எல்லாம் சரியா ஒரு நேரத்துல பொருந்தி வந்து உங்களுடைய 8ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 8ஆம் பாவகம் என்பது ஒரு அவமான ஸ்தானம், தன்னுடைய ஒரு கெண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தன்னுடைய சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஆனா அதே இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஸ்தானம் இருக்குது, திடீர் வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். எப்படி இவங்களால திடீர்னு இப்படி ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சது? டோட்டலா எல்லாமே பேசிட்டாங்களே, நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே இவருடைய கம்பெனி இதுக்கு மேல வராது, இவருடைய தொழில் நல்லா நடக்காது, இவரால் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. எப்படி இவர் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு, என்ன நடந்ததுன்னே தெரியலையே, மெடிக்கல் மிராக்கலா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையை உயிர் பிரிகிற நிலையில கூட உயிரை காப்பாற்றி மேல வந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமும் 8ஆம் பாவகமே. இந்த இடத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஏன்னா ஒருத்தருடைய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் 8ஆம் பாவகம். மறைமுகமான வெற்றிகளை ஒருத்தருக்கு கொடுப்பார். எவ்வளவு ஒருத்தர் கீழே இறங்குறாங்களோ அந்த அளவுக்கு திடீர்னு அவங்களை மேல கொண்டு வரதுக்கு 8ஆம் பாவகத்திற்கு வலிமை அதிகம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் விரயஸ்தானாதிபதி பிளஸ் அவர் பஞ்சமஸ்தானாதிபதி. இவர் 2ஆம் பாவகத்தில் தனஸ்தானத்தில் சம்பந்தம் பெற்று உச்சம் அடைந்து உங்களுடைய 8ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இதனால நீங்க இதுவரை சந்தித்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணி உங்க தொழில் முறையில நீங்க மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி மறுபடியும் ஒரு புது விதமான ஒரு முறையில நீங்க உருவாகி நீங்க மேல வருவீங்க. எதிரிக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிப்பீங்க.
சுய தொழில் உங்களுக்கு பலமடைய போகின்றது. அது சிறிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டரி, ஒரு மில்லு, ஒரு தியேட்டர், ஒரு ஷாப்பிங் மால், ஒரு நகைக்கடை, ஒரு துணிக்கடை, எந்த டிபார்ட்மெண்ட், எவ்ரி ஒன். ஏன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லா துறையிலையும் கால் பதிக்கக்கூடிய ஒரு திறமைகளை கொடுக்கும். அதனால நீங்க சார்ந்து இருந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 50 மேற்பட்ட ஒரு நபர்களை வச்சு நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய கம்பெனி இப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது அப்படின்னா அது மீண்டும் நீங்க ரெக்கவரி பண்ணிடுவீங்க. உங்க வாழ்க்கையில மட்டும் நீங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க. அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் இதுல பாருங்க அரசாங்கத்துறையில பணிபுரியக்கூடியவங்க இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் ராசிக்கு அதிபதி குரு பகவான், அதனால உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் இருப்பீங்க, உயர் பதவிகள், அரசாங்க சீருடையில் பணி செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் பாவகம் புதனாக இருப்பதால் உங்களுக்கு அந்த வணிகம் சார்ந்த ஒரு தொழில், பேங்க், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த வங்கிகள், இதை சார்ந்த ஒரு துறையில பெரிய லெவல்ல போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சனியுடைய தாக்கத்துல எவ்வளவு நீங்க உயர்ந்த அந்தஸ்துல உத்தியோகத்துல இருந்தாலும் ஒரு நெருக்கடிகள் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க பலிகடையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, தனக்கு கீழே இருக்கிறவங்க தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, தனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. இப்ப இந்த இடத்துல நடந்த தவறுகளால நீங்க கைகட்டி நிற்கிற சூழ்நிலைகள் உருவாகி உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுடைய ஊதிய உயர்வு அல்லது உங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்ல வரக்கூடிய அந்த ஒரு தொகை, இதிலெல்லாம் சரிவுகளை உருவாக்கி ஏன் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தோம், எதுக்காக இவ்வளவு கண்ணியமா இவ்வளவு நாள் நம்ம கரெக்டா தொழில் செஞ்சோம், நம்ம இருந்த உண்மைக்கு இன்னைக்கு கிடைச்ச பரிசு என்ன, இதுக்கு இவங்களுக்காக நம்ம நேர்மையா இருந்திருக்க வேண்டிய அவசியம் தான் என்ன, அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்களே ரிப்பீட்டடா கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்திருக்கும். கவலைகள் வேண்டாம். செய்யாத தப்புக்கு நீங்க பலிகடையானீங்க, யாரோ பண்ண தப்புக்கு நீங்க கைகட்டி நிற்கிற சூழ்நிலைகள் உருவாச்சு இந்த இடத்துல உங்க தவறுகளை சரி பண்ணுவீங்க. நீ யாரால் அந்த தவறுகள் நடந்தது அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டுவீங்க. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க புரிய வைப்பீங்க. அதனால உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க அழகா வெளியில வருவீங்க. உங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைக்கும், உங்களுக்கான ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். உங்க தொழில் நெருக்கடிகள் விலகும். அதை தாண்டி உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த வீண் பழிகள் உங்களை விட்டுட்டு விலகும். சார் எனக்கு பணம் காசு எல்லாமே தேவையில்லை, என்னுடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கு, நான் இவ்வளவு நாள் சின்சியரா இருந்ததுக்கு எனக்கு என்ன ஒரு மரியாதை கிடைச்சது, அப்ப இவ்வளவு நாள் நான் உண்மையா இருந்ததுக்கு யாரோ பண்ண தவறுக்கு எந்த ஒரு தீவிர விசாரணை இல்லாம என்ன குற்றவாளி சடனா முடிவு பண்ணிட்டாங்க, நான் அவ்வளவு நான் பாத்தீங்கன்னா மன வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க அழகா வெளியில வந்துடுவீங்க. உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த பழிகள் விலகும், உங்களுக்கான அந்த உயர்வுகள் கிடைக்கும். அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், ஆனா எங்களுக்கான உத்தியோகத்துல போய் நாங்க உட்கார முடியல. இந்த நேரத்துல சரியான முறையில் வேலை வாய்ப்புகள் அமையுமான தொழில்காரகன் சனி பகவான் வலுத்திருக்கிறார். அதே போல இந்த நேரத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு தொழில்காரகன் சனி பகவானுடைய பார்வை இருக்கு. அந்த 3ஆம் பாவகம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதியை தொடர்பு கொள்கிறார். அந்த ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் தனது சுயமனையை பார்க்கின்றார். அப்போ அந்த சுய முயற்சிகள் பலப்படும். நீங்க எடுக்கக்கூடிய உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும். கல்விக்கான வேலை வாய்ப்புகள் தரமான முறையில் அமையும். நிறைய பேர் பாருங்க, படிச்ச படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில், என்ன பண்றது, இதை விட்டாலும் வழி இல்லை, நமக்கு கரெக்டான தொழில் போய் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில நொந்துகிட்டு கிடைச்ச வேலையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்திருப்பீங்க. உங்களுடைய திறமைக்கான தொழில் இப்போ உங்களுக்கு மாறுதல் ஆவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதை தாண்டி அயல்நாடு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உருவாகும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாருங்க, அற்புதமான முறையில்
10ஆம் பாவகத்துல கேது பகவான் சம்பந்தப்படுறார். சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு அதிபதியை தொடர்பு கொள்கிறார். தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் தன் ராசியை தொடர்பு கொள்கிறார். இந்த ஒரு பார்வை பரிமாற்றம் அயல்நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அயல்நாடு போவீங்க, அந்த இடத்துல நீங்க பெரிய இலக்குகளை சாதிப்பீங்க. அதை தாண்டி அயல்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக தடை அல்லது பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், அதனால பெரிய மன உளைச்சல், வந்த வேகத்துக்கு என்னென்னமோ சாதிச்சிடலாம் நினைச்சோம், ஆனா இன்னைக்கு எதையுமே சாதிக்க முடியாம நாங்க அப்படியே ஒரு ஸ்ட்ரக்காய் நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு ஜாம் ஆயிட்டோம், எதுவுமே பெரிய லெவல்ல நாங்க மூவ் ஆக முடியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த 39 நாள். உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நீங்க யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்களுக்கான வளர்ச்சிகளை நீங்க சரியான முறையில அச்சீவ் பண்ணுவீங்க. அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் சுமை 7-8 வருஷமா தொடர்ந்து வந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளால அடுத்தடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள். ஒரு பக்கம் நமக்கு தொழில் நடந்தாலும் கூட நம்ம தேவைக்கு ஏற்ப வருமானம் இல்லை. இப்போ வருமானத்தை மீறிய கடன் மீறிய தேவைகள் நம்ம இப்போ இங்கே உருவாக்கிக்கிட்டோம். எதையுமே இங்கே சரி பண்ண முடியல. இதில் சாதிச்சிடலாம், அதில் சாதிச்சிடலாம்னு அடுத்தடுத்து நம்ம கடன் வாங்கி ஒரு சில காரியங்கள் செஞ்சோம். எல்லாமே தப்பாக போய் இன்னைக்கு பெரிய லெவலில் கடன் சுமை தாங்கி நிற்குது. நம்மளை நம்பி கொடுத்தவங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிடுவோமா இல்லையாங்கிற ஒரு பதட்டம் ஒரு பக்கம் மனுஷர் ரணமா அறுத்துட்டு இருக்கு. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய கடன் நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் நம்பிக்கை இழக்க மாட்டீங்க, எதை இழந்தாலும் கௌரவத்தை இழக்க மாட்டீங்க. இந்த நேரத்துல தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அருமையான முறையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு, செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கு. 2ஆம் ஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்தில். தனஸ்தானாதிபதி சனி பகவான் 3ஆம் பாவகத்தில் ஆட்சி பிளஸ் மூலதிரிகோணம். இவருடைய பார்வை குரு பகவானுக்கு இருக்கு. பொருளாதார நெருக்கடிகளை சரி பண்ணிடுவீங்க. அந்த கடன் பட்ட இடத்துல நீங்க சரியான நேரத்துக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும். உங்களுடைய பணம் வெளியில வர வேண்டியது இருக்கிறதும் அழகா உங்களுக்கு சேரும். அதை தாண்டி பூமி வகையில இழந்தவங்க நிறைய பேர். மண்ணு இழந்துட்டோம், மனை இழந்துட்டோம், பொன் பொருள் இழந்துட்டோம், இருந்த நகை, வண்டி, வாகனம் எல்லாமே எங்களுக்கு பறி போயிருச்சு. காரணம் 4ஆம் பாவகாதிபதி குரு பகவான் 5ஆம் பாவகத்துல இருந்தார் ராகு பகவானுடைய பிடியில. அதை தாண்டி ஒரு புறம் 7 சனி இருந்தது. டோட்டலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு முடக்கமாகி இன்னைக்கு ஒட்டுமொத்தத்தையும் நம்ம இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. எங்களுக்கான மண்ணு மனை அமையுமா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம். கண்டிப்பாக நீங்க உங்களுக்கான மண்மனை அமைச்சுக்குவீங்க. இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு மண்ணு இருக்கக்கூடிய ஒரு பூமியை வித்தாவது நம்ம பிரச்சனையை சரி பண்ணிடலாம் நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க விற்காமையே அந்த பிரச்சனையை சரி பண்ணி உங்களுடைய பூமியை நீங்க தக்க வச்சுக்குவீங்க, உங்களுடைய மனையை நீங்க தக்க வச்சுக்குவீங்க, உங்க பிரச்சனையை நீங்க அழகா முடிச்சிருவீங்க. அதை தாண்டி புதுசா நாங்கள் ஒரு வீடு கட்டலான்னு ஆரம்பிக்கிறோம், ஆனா எங்களால் அதை கட்ட முடியல. இந்த நேரத்தில் அதை ஆரம்பிக்கலாமா? 100% ஆரம்பிக்கலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பூமி காரணம் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் உச்ச நிலையில் இருக்கின்றார். ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடியது பூமி மனை சார்ந்த விஷயங்கள். இந்த ஒரு இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவானே. ஆக பூமி காரணம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பூமி ஸ்தானாதிபதியாகிய குரு பகவானை பார்க்கின்றார். மனை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டி திருமண உறவுகள் பலப்படும். ஏதோ ஒரு வகையில உங்க வாழ்க்கையில திருமண தடைகள் தொடர்ந்து முயற்சி பண்ணோம், ஆனா பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் இல்லை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாங்கல்யங்கள் கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவி உறவு முறைகள், தனுசு ராசி நண்பர்கள் கடந்த ஒரு 8 வருஷ காலகட்டமா போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் குடும்பம். உங்களை மாதிரி அழகா குடும்பத்தை கொண்டு போனவங்க யாரும் இல்லை, இன்னைக்கு செதற விட்டவங்களும் யாரும் இல்லை. பல பேர் இந்த ஒரு நேரத்துல குடும்பத்தை இழந்து நிற்கிறீங்க. யாரோ ஒரு சிலர் இன்னைக்கும் தன்னுடைய விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையால குடும்பத்தை சரி பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் பல பேர் தன்னுடைய ஒரு வாழ்க்கையில குடும்பத்தை இழந்து நிற்கிறீங்க. அவ்வளவு ஒரு அந்யோன்யமான இருந்த ஒரு உறவு இன்னைக்கு கெட்டு போச்சு. கவலைகள் வேண்டாம். ராசிக்கு அதிபதி பலம் பெறுகின்றார். குடும்பஸ்தானத்துக்கு உடையாதிபதி சனி பகவான் பலம் பெறுகின்றார். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். இந்த அமைப்பு 100% உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகளை சரி பண்ணும். உங்க வாழ்க்கையை இணைச்சு கொண்டு வந்துடும். அதை தாண்டி
உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் விலகும். 8ஆம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை, உடல் ஆரோக்கியங்கள் பலப்படும். அதை தாண்டி கல்விகளும் பலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு, உயர்மட்ட கல்விகள் சரியான முறையில் கைகூடும். தனுசு ராசி நண்பர்களே, குடும்ப ரீதியான பிரச்சனைகளையும், உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும், திருமண தடைகளையும், உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சிகளையும் இப்போ நீங்க சரியான முறையில் அமைச்சு கொண்டு வந்துடுவீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க, குழந்தைகளுடைய வாழ்க்கை கெட்டு அதனால நீங்க மன உளைச்சலுக்கு அடைஞ்சிங்க. ஏதோ நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கை நல்லா வந்துடணும்னு நினைச்சிங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில கல்வி தடங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் தடங்கள், புத்திர பாக்கியங்கள் தடங்கள், ஏன் நிறைய பேருக்கு திருமண தடங்கள், கணவன் மனைவி உறவு முறைகள் பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய குழந்தைங்க நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மனவேதனை ஒரு பக்கம் உங்களை பெரிய லெவல்ல வருத்தத்துல வச்சிருக்கு. 100% கவலைகள் வேண்டாம். 5ஆம் பாவகத்தில் குரு பகவான் எந்த விதமான ஒரு அசுபத்தன்மையும் இல்லாமல் சுபத்துவமாக இருக்கின்றார். குழந்தைகளுடைய வளர்ச்சி மென்மேலும் சிறப்பாக அடையும். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி சரியான நேரத்தில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து உங்க வாழ்க்கையை திசை மாற்றமா போகக்கூடிய வாழ்க்கையை ஒரு சரியான இலக்குக்கு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த 39 நாள். இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்கக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, தன்னுடைய ஜாதகத்தில் திசா புத்திகளுடைய அமைப்பு சரியாக இருக்கின்றதா. ஏன்னா அந்த கோச்சார பலன் நமக்கு வரணும் அப்படின்னா திசா புத்திகள் சாதகமாக இருக்கணும். இந்த 2 பலனும் சேரும் பொழுதுதான் நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்றால் கோச்சார பலன் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் பலன் இல்லை. ஆக இந்த நேரத்தில் பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களுடைய ஜாதகம் சரியா இருக்கா இல்லையா நீங்க பார்த்துக்குவாங்க. அப்படி துல்லியமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன ஒரு ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பதிவை முன்பதிவா நீங்க பதிவு பண்ணுங்க. 100% உங்களுடைய வாழ்க்கையில இனி அடுத்தது என்ன நடக்கும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எதை நோக்கி நீங்க வளர்ச்சிகளை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்க துல்லியமா தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த 39 நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்து மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.